எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கலாம். தமிழ்நாடு அரசியல் புதிய ஒரு அத்தியாயத்தை வந்து பார்க்க போகுது. ஸோ இந்த அத்தியாயத்தை நான் என்ன பேசணும்னு தெரியல. இந்த வாய் திமுக அதிமுகன்னு சொல்லி இந்த வாய் திராவிட கட்சிகள் முதலமைச்சர்னு சொன்ன இந்த வாய் திராவிட கட்சிகளை முன்னால் வந்து பிரச்சனை சொன்ன இந்த வாய் முதல் முறையாக திராவிட கட்சியே இல்லாத ஒருவரை நம் தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன 7ஆம் தேதி சொல்ல போகிறேன். ஏன்னா 2 வாரம் வந்து அவகாசம் கேட்டிருக்காரு தமிழ்நாடு ஆளுநர். ஸோ மெஜாரிட்டி நிரூபி பண்ணிட்டு இப்போ அந்த மெஜாரிட்டி தான் 118 மேஜிக் நம்பர் தான் இப்போ எல்லாத்து மத்தியிலும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ குளத்தூரில் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஊரில் வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு. தெய்வா சொல்கிறப்போ அவர் தொண்டரை பொறுத்து அதுதான் இந்த மக்கள் அவங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவர் திமுக மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இதுவாக இருக்குது. திமுக என்ன சொன்னாலும் அவங்க ஜெயிச்சிருக்க சீட்டுக்கு படி பார்த்தோன்னா எதிர்கட்சியாக அமர்வாங்க. 73 சீட்டில் 108 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸோட 5, விடுதலை சிறுத்தைகள் ஒரு 2, 7, இடதுசாரிகள் ஒரு 2 சேர்த்து ஒரு 4, கிட்டத்தட்ட 11. ஸோ இவங்க 11 பேர் வந்து கிட்டத்தட்ட இதுதான் போகும்போது திமுக வந்து எதிர்கட்சியில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே மாதிரி அதிமுக பார்த்திங்கன்னா 53, பாமக ஒரு 4, அதுக்கப்புறம் பிஜேபி 1, அமமுக 1. இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பாஜக எப்படின்னு தெரியல. இவங்களும் அதிமுக விஜயோட போவதற்கு வாய்ப்பு அதிகம். தாவேக கட்சி தலைவர் விஜய் முதல் அமைச்சராகக்கூடிய விஜய் அவர்களுக்கு. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அதிமுக போக முடியாது. ஏன்னா அப்படி போனாலும் விஜய் அவர்கள் நேரடியாக போய் ஆதரவு கொடுத்தாலும் அடுத்த எலெக்ஷனில் வந்து சீட் சாட்டில் பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு ஆண்ட கட்சி விஜய் பார்த்து ஒரு 10 சீட்டு எப்படி சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அசிங்கமாக தொண்டர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே நிலமை தான் திமுகக்கும். ஸோ 2 பேருமே வந்து இவங்க 2 கட்சியில் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள் வேண்டுமானால் தாவேக்கான இணைந்து அவங்களை ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு 2, காங்கிரஸ் ஒரு 5, 7, அதுக்கப்புறம் இடதுசாரிகள் ஒரு 11. இந்த பக்கம் அப்படியே பாமக ஒரு 4, அமமுக 16. பாஜகவோட ரோல் வந்து இதில் இருக்காது. ஏன்னா பாஜக நேரம் விஜய் அவருக்கு ஆதரவு கொடுத்தால் அவர் வந்து திமுக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போகும். இவருக்கு பாஜக ஒரு பி டீமுங்கிற மாதிரி இவர் பேசப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசியல் ஒரு விசித்திரமான ஒரு யூகத்தை மாற்றிக்கிட்டு ஸோ விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபித்தால் 5 ஆண்டுகள் வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியுமான ஒரு கேள்வி எழுது. 2 கேள்வி. அதாவது வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் டிவிகே இன் 3 லாங்குவேஜ் படிச்சு. வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் டிவிகே இன் என்சிஆர். அதாவது இந்த 2 புதிய கல்விக் கொள்கையை ஆதரிப்பாங்க, இந்தி மொழியை அவர்கள் ஆதரிப்பார்களான்ற ஒரு இது இருமொழி கொள்கையை தெரிஞ்சுக்கிறாங்களா அவங்களே பாருங்கள். வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆன் ஃபார் டிவிகே இன் 2 லாங்குவேஜ் பாலிசின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிஜேபி கொண்டு வந்தாலும் விஜய் அதை எதிர்ப்பதற்கு தைரியம் இருக்கான்றதை வந்து நம்ம முதலமைச்சர் ஆகி என்ன 2500 பெண்கள் உதவி தரப்போகிறாரா, கேஸ் 6 தரப்போகிறாரா, இல்லைன்னா முதியோர் ஓய்வூதியத்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறாரான்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசியல் திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு புதிய கட்சியை கூட்டணி அரசியலில் பார்க்க போகுது. ஸோ வெஸ்ட் பெங்காலும் பாஜக வந்துருச்சு. இதனால் ராஜ்யசபா இன்க்ரீஸ் ஆகும். மாநிலங்களவை தனி மெஜாரிட்டியாக வரப்போகிறாங்க விரோத கட்சிகளே இல்லாமல். இதனால் ஒரு அதிசயம் லோக்சபாவில் இருந்து பாஜக கவர்மெண்ட் வந்து கவுண்டால் கூட மாநிலங்களில் அவங்க பெரும்பான்மையாக இருப்பாங்க. காங்கிரஸ் வந்தால் கூட அந்த எந்த மசோதா வந்து நிறைவேற்ற விட மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்தியாவிலும் வரக்கூடியது. ஏன்னா திமுக பாஜக எதிர்த்து அந்த பினராயி விஜயும் தோற்று போயிட்டார், மம்தா பானர்ஜியாமையாலும் தோற்று போயிட்டாங்க அவங்களும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா தோற்று போயிட்டாங்க. ஸோ இவங்க தமிழ்நாட்டில் இவங்களுடைய ஆட்டம் வந்து இன்டெரக்டாக வந்து விஜயை வச்சு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசியல் இனி இந்த ஜென்சி பசங்களுக்கு ஒரு வெற்றி பெற்று விஜய் அவர்கள் அரசியல் வாழ்க்கையை பார்க்க போகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அமைச்சரவையும் என் பட்டியல் தரல யாரையாவது நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். 2 வாரத்துக்கு மெஜாரிட்டி நிரூபிப்புன்னு சொல்லியிருக்காரு அதுதான் இருக்குது நம்ம மாநில ஆளுநருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசியல் புதிய பயணத்தை பார்க்க போகுது. முதல் முறையாக திராவிட கட்சிகள் முதலமைச்சர் சொன்ன இந்த அவாய் திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு திராவிட கட்சி தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர்னு சொல்ல போகுது. ஸோ ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் புதிய அரசியல் அத்தியாயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.